பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தானியேல் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 47 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. எருசலேமை முற்றுகை போட்ட ராஜா யார்? நேபுகாத்நேச்சார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. நேபுகாத்நேச்சார் எந்த தேசத்தின் ராஜா? பாபிலோன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. எந்த ராஜா எருசலேமை அரசாண்டபோது நேபுகாத்நேச்சார் அதை முற்றுகை போட்டான்? யோயாக்கீம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. யோயாக்கீம் டேஸின் ராஜா? யூதாவின் ராஜா. தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 5. யோயாக்கீம் அரசாண்ட எத்தனாம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகை போட்டான்? 3ஆம் வருஷத்தில். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 6. ஆண்டவர் யோயாக்கீமை நேபுகாத்நேச்சாரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். சரியா தவறா என கூறுக. சரி. தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 7. எவைகளில் சிலவற்றை ஆண்டவர் நேபுகாத்நேச்சாரின் கையில் ஒப்புக் கொடுத்தார்? தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றை. தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 8. நேபுகாத்நேச்சாரின் தேவனுடைய கோவில் எங்கே இருந்தது? சினேயார் தேசத்தில் இருந்தது. தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 9. எருசலேம் ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றை நேபுகாத்நேச்சார் எங்கே வைத்தான்? தன் தேவனுடைய பண்டசாலைக்குள். தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 10. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே டேஸ் குலத்தார்களிலும் டேஸ் மக்களிலும் உள்ள வாலிபரை கொண்டு வரும்படி நேபுகாத்நேச்சார் சொன்னான். ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 11. பிரதானிகளின் தலைவன் யார்? அஸ்பேனாசு. தானியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே டேஸ் மாசும் இல்லாதவர்களாகிய சில வாலிபரை நேபுகாத்நேச்சார் கொண்டுவரச் சொன்னான். யாதொரு மாசும் இல்லாதவர்களாகிய சில வாலிபரை. தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 13. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அழகான சில வாலிபரை ராஜா கொண்டுவரச் சொல்லி அஸ்பேனாசிடம் சொன்னான். சரியா தவறா என கூறுக. சரி.
தானியேல் முதலாம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 14. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே எப்படிப்பட்ட சில வாலிபரை நேபுகாத் நேச்சார் கொண்டு வரச் சொன்னான்? ராஜகுலத்தார்களிலும் துறைமக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாயிருக்கிற சில வாலிபரை. கேள்வி எண் 15. தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபருக்கு எவைகளை கற்றுக் கொடுக்கும்படி நேபுகாத் நேச்சார் கூறினார்? கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும். தானியேல் முதலாம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 16. இஸ்ரவேலின் வாலிபரை எத்தனை வருஷம் வளர்க்கும்படி நேபுகாத் நேச்சார் கட்டளையிட்டார்? 3 வருஷம். தானியேல் முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 17. நேபுகாத் நேச்சார் எவைகளில் தினம் ஒரு பங்கை இஸ்ரவேலின் வாலிபருக்கு நியமித்தார்? தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும். தானியேல் முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 18. பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு இட்ட பெயர் என்ன? பெல்தெஷாத்சார். தானியேல் முதலாம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19. பிரதானிகளின் தலைவன் சாத்ராக் என்று யாருக்கு மறுபெயரிட்டான்? அனனியாவுக்கு. தானியேல் முதலாம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 20. மீஷாவேலுக்கு அஸ்பேனாசு இட்ட பெயர் என்ன? மேஷாக். தானியேல் முதலாம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 21. ஆபேத் நேகோ என்பது யாருடைய மறுபெயர்? அசரியாவின் மறுபெயர். தானியேல் முதலாம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 22. தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டது யார்? தானியேல். தானியேல் முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் தன் இருதயத்தில் பண்ணி கொண்ட தீர்மானம் என்ன? ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தீர்மானம் பண்ணினான். தானியேல் முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 24. ராஜாவின் போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தானியேல் யாரிடம் வேண்டிக் கொண்டான்? பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசிடத்தில். தானியேல் முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 25. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் டேசும் டேசும் கிடைக்கும்படி செய்தார்? தயவும் இரக்கமும். தானியேல் முதலாம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன் யார் யாரிடம் கூறியது? அஸ்பேனாசு தானியேலிடம். தானியேல் முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
கேள்வி எண் 27. எதினால் ராஜா தன்னை சிரச்சேதம் பண்ணுவார் என்று அஸ்பேனாசு தானியேலிடம் கூறினான்? தானியேல் மற்றும் அவனது நண்பர்களின் முகங்கள் வாடிப்போனவைகளாக இருந்தால். தானியேல் 1 அதிகாரம் 10 வசனம். கேள்வி எண் 28. தானியேல் அனனியா மீஷாவேல் அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்டவன் யார்? மேல்ஷார். தானியேல் 1 அதிகாரம் 11 வசனம். கேள்வி எண் 29. தானியேல் மற்றும் அவனது நண்பர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக மேல்ஷாரை நேபுகாத் நேச்சார் நியமித்தார். சரியா தவறா என கூறுக. தவறு. நியமித்தவர் அஸ்பேனாசு. தானியேல் 1 அதிகாரம் 11 வசனம். கேள்வி எண் 30. டேஸ் நாள் வரைக்கும் உமது டேஸ் சோதித்து பாரும் என்று தானியேல் மேல்ஷாரிடம் சொன்னான். 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை. தானியேல் 1 அதிகாரம் 12 வசனம். கேள்வி எண் 31. தானியேலும் அவனது நண்பர்களும் புசித்த போஜனம் என்ன? பருப்பு முதலான மரக்கறி மற்றும் தண்ணீர். தானியேல் 1 அதிகாரம் 12 வசனம். கேள்வி எண் 32. தங்கள் முகத்தோடு எவர்களுடைய முகங்களை ஒத்து பார்க்கும்படி தானியேல் மேல்ஷாரிடம் கூறினான்? ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களை ஒத்து பார்க்கும்படி. தானியேல் 1 அதிகாரம் 13 வசனம். கேள்வி எண் 33. பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும். யார் யாரிடம் கூறியது? தானியேல் மேல்ஷாரிடம். தானியேல் 1 அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள் வரை. கேள்வி எண் 34. அஸ்பேனாசு என்பவன் தானியேலுக்கு செவி கொடுத்தான். சரியா தவறா என கூறுக. தவறு. மேல்ஷார் என்பவன்தான் தானியேலுக்கு செவி கொடுத்தான். தானியேல் 1 அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள் வரை. கேள்வி எண் 35. தானியேலையும் அவனது நண்பர்களையும் விசாரிப்புக்காரனாகிய மேல்ஷார் எத்தனை நாள் சோதித்து பார்த்தான்? 10 நாள் சோதித்து பார்த்தான். தானியேல் 1 அதிகாரம் 14 வசனம். கேள்வி எண் 36. தானியேல் மற்றும் அவனது நண்பர்களின் டேஸ் கலையுள்ளதாயும் டேஸ் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. தானியேல் 1 அதிகாரம் 15 வசனம். கேள்வி எண் 37. எவர்களை பார்க்கிலும் தானியேலின் சரீரம் புஷ்டியுள்ளதாய் காணப்பட்டது? ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும். தானியேல் 1 அதிகாரம் 15 வசனம். கேள்வி எண் 38. தானியேலுக்கும் அவனது நண்பர்களுக்கும் பருப்பு முதலானவைகளை கொடுத்தது யார்? மேல்ஷார். தானியேல் 1 அதிகாரம் 16 வசனம். கேள்வி எண் 39. தானியேல் அனனியா மீஷாவேல் அசரியாவுக்கு தேவன் சகல டேஸிலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். எழுத்திலும் ஞானத்திலும். தானியேல் 1 அதிகாரம் 17 வசனம். கேள்வி எண் 40. தேவன் தானியேலை எவைகளை அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார்? சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும். தானியேல் 1 அதிகாரம் 17 வசனம். கேள்வி எண் 41. ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது தானியேலை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டது யார்? அஸ்பேனாசு. தானியேல் 1 அதிகாரம் 18 வசனம். கேள்வி எண் 42. தானியேல் அனனியா மீஷாவேல் அசரியா என்பவர்களோடு ராஜா பேசினான். சரியா தவறா என கூறுக. சரி. தானியேல் 1 அதிகாரம் 19 வசனம். கேள்வி எண் 43. தானியேலும் அவனது நண்பர்களும் டேஸில் நின்றார்கள்.
ராஜ சமூகத்தில் நின்றார்கள். தானியேல் 1 அதிகாரம் 19 வசனம். கேள்வி எண் 44. தானியேலையும் அவனது நண்பர்களையும் எத்தனை மடங்கு சமர்த்தராக ராஜா கண்டான்? 10 மடங்கு சமர்த்தராக. தானியேல் 1 அதிகாரம் 20 வசனம். கேள்வி எண் 45. எவர்களை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தராக தானியேலையும் அவனது நண்பர்களையும் ராஜா கண்டார்? தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும். தானியேல் 1 அதிகாரம் 20 வசனம். கேள்வி எண் 46. டேசுக்கும் டேசுக்கும் அடுத்த விஷயத்தில் ராஜா தானியேலையும் அவனது நண்பர்களையும் கேட்டு விசாரித்தான். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த விஷயத்தில். தானியேல் 1 அதிகாரம் 20 வசனம். கேள்வி 47. டேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் டேஸ் வருஷம் மட்டும் தானியேல் பாபிலோனில் இருந்தான்? கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1 வருஷம் மட்டும். தானியேல் 1 அதிகாரம் 21 வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you.